சரி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் வந்து கே பாரிபாஸ்கர். நான் வந்து இந்த ட்ரையம்ஃபன்ட் தர்ஸ்டே, அதாவது வெற்றி வியாழன் ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனல் மற்ற சேனல் மாதிரி இல்லாம முழுக்க முழுக்க வெறும் சோஷியல் ஒர்க்கர்ஸ், தன்னார்வலர்களுக்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல். இது எப்படி நடந்ததுன்னா, இந்த கொரோனா வந்தப்போ நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. அப்ப நான் ஒரு என்ஜிஓ நடத்திட்டு இருக்கனால எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சது. என்னடா அது 3 மாசம் லாக் அவுட் ஆயிருச்சு, இந்த மாதிரி எப்படி இவங்க எல்லாம் நம்ம பண்ண போறாங்கன்னு. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, அந்த சூழ்நிலையில நிறைய தன்னார்வலர்கள் அவங்களோட உயிரையும் பொருட்படுத்தாம, ஏன்னா இப்ப கஜா புயல்ன்றது வேற, சுனாமின்றது வேற, மழைன்றது வேற. இப்ப நம்ம பேஸ் பண்ணிட்டு இப்ப இருக்கிற சூழ்நிலையும் என்ன புயல்ன்றாங்க. ஆனா கொரோனான்றது வந்து ஒரு உயிர்கொல்லி நோய். எப்படி யாருக்கு எங்க தாக்குனே தெரியாது. ஆனா அந்த காலகட்டத்திலயும் இருந்து நிறைய பேர் பண்ணாங்க. அதுல ஆரம்பிச்சதுதான். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து எல்லாருக்கும் சோஷியல் மீடியால அவங்கள பத்தி தெரியணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா எல்லாருமே, நிறைய பேர் நான் பார்த்தவங்க அனைவருமே ஒரு சார் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் என் மனசு திருப்திக்காக பண்றது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க சமூகத்துக்கு இப்ப நீங்க எல்லாம் வந்து தர்மபுரி ஏரியால பண்றீங்க. தர்மபுரியில இருக்கிற இளைஞர்களும் தெரியணும், இந்த மாதிரி ஒருத்தர் சார் இருக்காரா, பிரகாஷ் சார், நம்ம ரெகுலரா பாக்குறேன், இவரெல்லாம் பண்றாரா நமக்கு தெரியாம போச்சு. அந்த மாதிரி நிறைய ஒரு ஆதங்கம் இருக்கலாம். சோ நீங்க எல்லாம் வந்து ஒரு வழிகாட்டின்றதோட ஒரு ஃபெசிலிட்டேட்டர். ரைட், நம்ம ஏதாவது பண்ணலாம்னு இருக்கோம்ப்பா, அப்போ பிரகாஷ் சாரை போய் கேளுங்க அப்படின்ற ஒரு கோணத்துல தான் இது ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாவே நடந்துட்டு இருக்கு. அதுல நம்ம ஜேபி சார்கிட்ட பேசி அவர் தான் என்கரேஜ் பண்ணார். சார் நல்லா பண்ணுங்க சார், நிறைய பேருக்கு தெரியிட்டு, ஏன்னா நீங்க இன்டர்வியூ பண்றவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸா தான் இருக்காங்க. ஸோ அதன் பொருட்டு தான் இது ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் வந்து உங்களை வந்து இந்த ட்ரையம்ஃபன் என்னோட வெற்றி வியாழன் சேனலுக்கு உங்களை அழைத்து, நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் கண்டினியூ பண்ணுங்க சார். சார், சொல்லுங்க சார். உங்களை பத்தி, உங்க என்ஜிஓ பத்தி, நீங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நீங்க அனைவரும் பகிர்ந்து கொள்ளலாம். ஓகே சார். ஓகே சார். முதல்ல பாரிபாஸ்கர் ஐயா அவர்களுக்கு பெரிய நன்றி. ஸோ தருமபுரி மாவட்டங்கள் இருக்கிற பல்வேறு அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க இந்த சமூகனுடைய வளர்ச்சிக்காக. இருப்பினும் ஐயாவோட V4U சேவைகளை பற்றி பகிர்ந்ததுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. மீண்டும் ஒரு முறை நன்றி. முதல்ல நான் சர்வீஸ் அப்படிங்கிறது எனக்கு எப்படி வந்ததுன்னா, என்னுடைய தேவைக்காக முதல்ல ரத்த தானம். ஸோ அதுதான் எனக்கு ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் இல்லை, பெரிய ஆக்சிடென்டே தான். ஸோ அதில் எனக்கு கர்நாடகா மருத்துவமனையில் ரத்தம் தேவைப்பட்டது. ஸோ அந்த ரத்தத்திற்கு அப்போ 2000வது வருஷத்தில், அதாவது 2000ல் அப்போ ரத்தத்துக்கு ரொம்ப சிரமம், யாரும் அந்த விழிப்புணர்வு இல்லை. அப்போ பெரிய அளவு ஒரு பயமாகவே இருக்கும். அப்போ எனக்கு அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு ரத்தம் தேவை. ஸோ அதுவும் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறதே கஷ்டம், கர்நாடகா அது பெரிய ஒரு பயமா இருந்தது, யார் கொடுப்பாங்க என்னன்னு தெரியல. அப்போதான் அந்த மருத்துவமனையில் இருந்த ஒரு சிஸ்டர் வந்து, பக்கம் ஒரு காலேஜ் இருக்கு, அந்த காலேஜ்ல இருந்து மாணவர்கள், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, நம்ம பேசிக்கலாம்னு சொல்லி ஸோ எல்லாமே ஏற்பாடு பண்ணி ஆப்ரேஷன் முடிஞ்சுது. ஒரு 4 நாள் கழிச்சு அந்த ரத்த தானம் செய்த அந்த நண்பர்கள் வந்து எங்கிட்ட பேசினாங்க. நான் ரொம்ப, அப்பா அம்மா எல்லாருமே ஒரு பெரிய அவங்கள பார்க்கக்கூடிய கடவுளா நினைச்சோம். ஏன்னா நம்ம உயிர் காப்பாற்றப்படுவதற்கு வந்து இந்த ரத்த தானம் பெரிய ஒரு உதவி அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி எல்லாருமே அவங்கள கையெடுத்து வணங்கி நம்ம நன்றி சொன்னோம். அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை வந்து என்ன அப்படின்னா, எங்களுக்கு தேவை உங்களுடைய நன்றியோ நாங்க எதிர்பார்க்கல, நீங்க நல்லபடியா குணமாகி இதே மாதிரி அவசரத்துக்கு ஏதாவது ஒரு விபத்து அல்லது ஒரு அறுவை சிகிச்சையில இந்த மாதிரி ரத்த தானம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்களோ அல்லது உங்க நண்பர்களோ யாராவது இந்த மாதிரி உதவி தேவைப்படுவங்களுக்கு இந்த நன்றிக்கு பதிலாக அந்த ரத்த தானம் செய்யுங்க. ஸோ அதுதான் நீங்க எங்களுக்கு செய்யற நன்றி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அன்றிலிருந்து தொடங்கியதுதான். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நண்பர்களா, யாருமே இப்பெல்லாம் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, தெரியாது. ஸோ 2001ல இருந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்
யாராவது ரத்த தானம் செய்தா நம்ம தொடர்பு கொண்டு நம்ம கூட படிச்ச மாணவர்கள் இந்த மாதிரி அங்கங்க அப்படி உருவாயிட்டு 2015 தான் நாங்க இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அங்க உள்ள நண்பர்கள் வாலண்டியரா யாரெல்லாம் உங்களுக்கு ரத்தானம் செய்ய தேவை உள்ளவங்களோ அல்ல ரத்தானம் செய்ய விரும்புறீங்களோ இவங்க எல்லாமே இந்த குழுவில் இணைந்து உங்களுடைய பெயர், ஊர், ரத்த தானம் இதை தெரியப்படுத்துனீங்கன்னா எங்களால முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் அவசர தேவை ரத்தம் இருக்கோ அவங்களுக்கு நாங்கள் உதவுறோம்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த வி ஃபார் யூ ட்ரஸ்ட். ஸோ இன்ன வரைக்கும் தமிழகம் முழுவதும் அந்த ரத்த தானம் சேவையை நான் மட்டும் இல்லை, நிறைய நண்பர்கள் ரொம்ப அர்ப்பணிப்போடு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒரு நாளைக்கு குறைந்தது மினிமம் ஒரு 50 யூனிட் பிளட்டை தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி இந்த அவசர தேவைக்கு மிகப்பெரிய அளவில் ரத்தம் செய்துட்டு இருக்காங்க. குறைந்தது இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13,500க்கு மேல யூனிட் பிளட் நம்ம டொனேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மிக முக்கிய காரணமே நன்றி, அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய தன்னார்வலர்கள், நம்ம வி ஃபார் யூ நிர்வகிட்டு இருக்கிற ஒவ்வொரு நண்பர்களும் தான் அதுக்கு முக்கிய காரணமே. ஸோ நம்ம வி ஃபார் யூ தொடங்கினதுக்கான மிக முக்கிய காரணம் இது ஒன்று. ஸோ அதை தொடர்ந்து நிறைய சேவைகள் அந்த வி ஃபார் யூ ரத்த தானத்தை தவிர மற்ற சேவைகளை நம்ம எப்படி இந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலும் சரி, சமூக வளர்ச்சிக்கும் சரி, இல்லை இன்னும் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இந்த சேவையை நம்ம எப்படி கொண்டு போயிருக்கோம் அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் எல்லாத்துக்குமே ஒரு படிக்கக்கூடிய பள்ளிகள்ல ஒரு ஆசிரியர் மட்டும் ரொம்ப பிடிக்கும் ஒரு மாணவருக்கு. கல்லூரி பருவங்கள்ல ஒரு பேராசிரியை பிடிக்கும். பழக்க வழக்கங்கள்ல ஒரு சமூகத்துல ஒரு நண்பர் பிடிக்கும். அப்படி எனக்கு என்னுடைய ஆசான் குருஜி அப்படின்னு சொன்னா மதிப்புக்குரிய ஜேபி ஐயா, NDSO எண்ணங்களின் சங்கமத்தினுடைய இயக்குனர் ஜே பிரபாகர் ஐயா தான். நான் நிச்சயமா அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்றதுனால தான் நிறைய விஷயங்களை மக்களுக்கு எந்த விதத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். சேவைன்னா என்ன, ஸோ அந்த சேவை எந்த மாதிரியான மக்களுக்கு தேவை, அந்த தேவையை நம்ம எந்த முறையில நம்ம அணுகி அவங்களுக்கான அந்த தேவையை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட மதிப்புக்குரிய ஜேபி அவர்களுடைய ஒரு மாணவனா இந்த சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது எனக்கு ஒரு பெரிய வரம். நீங்க அடுத்த சேவைகள் நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா நம்ம நண்பர்கள் இருக்காங்க. அதான் பெரிய விஷயம். அவரு ஒரு பெரிய ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரிதான். ஏன்னா எனக்கு அவரை கிட்டத்தட்ட 15 வருஷமா பழக்கம் இருந்தாலும் நான் அவரை நேர்ல பார்த்தேன். இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நேர்லயே பார்த்தேன். ஆனா அவருக்கு என்ன பத்தி தெரியும், எனக்கு அவரை பத்தி தெரியும், அவர் பண்ணிட்டு இருக்க சர்வீஸ் பத்தி எல்லாம் தெரியும். பெரிய விஷயம். அவர்கிட்ட கேட்டது அவரு யோசிக்கவே சார் அதெல்லாம் அவ்வளவுதானே சார், நான் உங்களுக்கு லிஸ்டே அனுப்புறேன், பெரிய லிஸ்டே அனுப்புறாரு. அதுல முதல் பேரு உங்க பேர் தான், வி ஃபார் யூ ட்ரஸ்ட். சார் அவரெல்லாம் பண்றத பார்த்தா எனக்கு அவரு உங்களை பத்தி புலங்காக நினைச்சேன் சார். என்னெல்லாம் முடியல சார், எப்படி சார் இவங்க எல்லாம் அப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா. அதாவது அதுதான் ஒரு மாணவ